தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹாப்பியா இருக்கா? எனி டைம் ஹாப்பியா இருக்கா? இல்ல யாராவது உங்களை வந்து கொடுமைப்படுத்துறது, துன்பப்படுத்துறது அந்த மாதிரி இருக்கா? டார்ச்சர் பண்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பீகார்ல ரொம்ப ப்ராப்ளம். ஏன் பீகார் வந்து உங்க பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு, அவர் பீகாரை வளர்ச்சி கொண்டு வந்துட்டோம் வேஸ்டா? தமிழ்நாடு வந்து எவ்வளவு வருஷம்? 20 வருஷம் தமிழ்நாடு இருக்கீங்களா? உங்களுக்கு மோடி பிடிக்குமா? பிரைம் மினிஸ்டர் பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ராகுல் காந்தி பிடிக்குமா? பிடிக்கும். பிஎம் மோடி. மோடி தெரியுமா? மோடி பிடிக்குமா? நேர்களுக்கு வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தல் 2 கட்ட மக்கள் இதற்கான தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்றது. அங்கு வந்து நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருக்கு தற்போதைய மக்களின் ஆதரவு அதே போல நிதிஷ்குமாரினுடைய ஆட்சியில பாஜக ஆட்சியில அந்த பீகாரில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறதும் வந்து மக்களுடைய பேசுகிறதாக இருக்கு. ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ஓட் ஷோர் அப்படிங்கிற யாத்திரைக்கு பீகார் மக்கள் அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. அது போக நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பீகார் மக்கள் வந்து அங்கே போன மீடியாக்கள் கிட்ட எல்லாம் பேசினதான் வந்து மிகப்பெரும் ஒரு பார்வையை பெற்றது பீகார் மக்கள். இது என்னன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேற எந்த மாநிலம், குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் வந்து கல்வியில, வளர்ச்சியில, வேலை வாய்ப்புல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் முன்னேறி இருக்காங்க. ஆனா வந்து நாங்க இன்னும் இப்படியே இருக்கோம், இப்படியே உங்களுக்கு ஓட்டு கொடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் வந்து அவங்க முன்னிச்சிருந்தாங்க. இது வந்து பீகார் மக்களுக்கான ஒரு பார்வை. அந்த வகையில் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது பீகார் மீதான பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரும் பார்வையா இருக்கு. அதை தாண்டி அந்த எஃப்ஐஆர் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இதெல்லாமே இருக்கும்போது தான் என்ன அப்படின்னா ஆர்ஜேடியோட கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்து பீகார் தேர்தலை சந்திக்கிறாங்க. அங்கே தேஜஸ்வி யாதவுக்கு பீகார் மக்கள் மிகுந்த வரவேற்பை கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி பிரதமர் மோடி வந்து அந்த தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு. அதுதான் என்னன்னா பிரதமர் மோடி அந்த இந்தியாவுடைய பிரதமர் ரயிலையும் பிரச்சாரம் நடத்தாம ஒரு பாஜக நபர் போலவும் அதுவும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு கலக்கம் விளைவிக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது 2 பேருக்கு இடையில ஒரு மோதலை விளைவிக்கிற மாதிரி பிரச்சாரத்தை அங்க முன்னெடுத்திருக்காரு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கும் இடையே வந்து மோதல் விளைவிக்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களும் பிரதமரான மோடி அவர்களும் வந்து சொன்னாங்க. அதே போலதான் ஒடிசா சட்டமன்ற வந்து ஒடிசாவுடைய பூரி ஜெகநாத் கோயில் அவங்களுடைய அந்த கருவறையினுடைய அந்த சாவி, அதாவது அவங்க அந்த எல்லாம் வச்சுக்கக்கூடிய அந்த அறையினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து வச்சிருந்தாங்க. அப்போ தமிழர்கள் என்ன திருடர்களா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கொந்தளிப்பு ஏற்படுது. அதே போலதான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு, அதாவது தமிழ்நாடுன்னு சொல்லாம பீகார் மக்கள் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி, அதே போலதான் தமிழ்நாட்டிலையும் திமுக பீகார் மக்களை துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து பிரதமராக பொறுப்பேற்கும் போது ஏற்றுக்கொண்ட அந்த உறுதியை மொழிக்கு எதிராக இருக்கு. நாட்டில் வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து வேற்றுமை ஒற்றுமை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே இருக்கும்போது இந்த மாநில மக்கள் அந்த மாநில மக்களுக்கிடையே ஒரு சண்டையை மூட்டி விடுற மாதிரி தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தான் நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கலையே, எனக்கு தாய்மொழி தமிழா இல்லையே அப்படின்னு வருத்தத்தை பதிவு பண்ற கண்ணீர் வளர்க்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் உங்களுடைய தமிழ்நாட்டை பற்றி திமுகவை சொன்ன என்ன, தமிழ்நாட்டை சொன்ன என்ன, அதிமுக ஆட்சி செய்தது கூட அதிமுகவை சொன்ன என்ன, தமிழ்நாட்டு மக்களும் சொன்ன என்ன, எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்கணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் நபர்களுடைய எண்ணிக்கை வருகை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு நாளுக்கு நாள். இங்க வேலை செய்யக்கூடிய வட மாநிலங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்க சேஃபா இருக்காங்களா, இல்லை அவங்க வந்து துன்புறுத்தப்படுறாங்களா அப்படிங்கிற
பீகார்ல இருந்து பலன் சௌத்ரி வந்து நம்ம கூட இருக்காரு. ஹோட்டல்ல டி நகர்ல வசிப்பகுதியில ஒர்க் பண்றாரு. எத்தனை வருஷமா ஒர்க் பண்றாரு, இங்க என்னென்ன கஷ்டம்லாம் படுறாரு, என்னென்ன துன்பப்படுறாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. எத்தனை வருஷம் ஆச்சு தமிழ்நாடு வந்து? 4 வருஷம். 4 இயர்ஸா? 4 இயர்ஸ். ஓகே. 4 இயர்ஸா ஒரே ஷாப்ல ஒர்க் பண்றீங்களா? இல்ல, இது 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆயிடுச்சு. ஓகே. பையா இந்த ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால். ஓகே ஓகே. இந்த ஸ்ட்ரீட் தோணவே இல்லையா உங்களுக்கு? நான் ஊருக்கு போயிட்டு போறேன். அப்பாவும் போயிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டிலே செட்டில் ஆக போறீங்களா? தமிழ்நாடு வந்து எவ்வளோ வருஷம்? 20 வருஷம். 20 இயர்ஸா தமிழ்நாடு இருக்கீங்களா? எவ்வளோ இயர்ஸ் இருக்கீங்க? How many years? தமிழ்நாடு 1 year. இது தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2 years. தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹாப்பியா இருக்கா? எனி டைம் ஹாப்பியா இருக்கா? எவ்வளோ சேலரி உங்களுக்கு? எவ்வளோ சம்பளம்? 20,000. பீகார்ல உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்? ஓ ஓகே ஓகே. தமிழ்நாடு உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா? சேஃபா இருக்கா? இல்ல யாராவது உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா? எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க? ஓ ஒரு டேக்கு 800 ரூபாய். உங்க ஊர்ல ஒர்க் பண்ணி எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? எங்க ஃபுல் டே ஒர்க் பண்ணா. தமிழ்நாடு வந்து சேஃபா இருக்கா? ஹாப்பியா இருக்கா? இல்ல ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறாங்களா? ஓகே. எவ்வளோ சேலரி உங்களுக்கு? சேலரி 15,000. இன் ஜார்க்கண்ட் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்? மக்களே, இந்த தம்பி வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்காரு. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு எந்த கடையில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பழைய பட்டுக்கள்லாம் வாங்கிட்டு பணம் கொடுப்பாங்கல்ல, அந்த கடையில் டி நகரில் ஒர்க் பண்ணுறாரு. 2 வருஷமா ஒர்க் பண்ணுறாராம். இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு? தமிழ்நாட்டில் சேஃபாக இருக்காரா? எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு கேட்கு. ஹாய் பிரதர், ஹாப்பியாக இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? இல்லை யாராவது உங்களை வந்து கொடுமைப்படுத்துறது, துன்பப்படுத்துறது அந்த மாதிரி இருக்கா? டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? சேலரி 15,000. ஓகே. உத்தரப்பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும்? 10,000. பீகார்ல ரொம்ப ப்ராப்ளம். ஏன் பீகார் வந்து உங்க பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு, அவர் பீகாரை வளர்ச்சி கொண்டு வந்துட்டோம். வேஸ்டா? வேற யாருக்கு ஓட்டு போடுறீங்க? ஓகே. இங்க தமிழ்நாடுல இருந்து ஊருக்கு எத்தனை வாட்டி போவீங்க பீகாருக்கு? 1 yearல once. ஓகே ஓகே. உங்க ஃபேமிலில எல்லாரும் ஹாப்பியா தமிழ்நாட்டுல நீங்க ஒர்க் பண்றது? ஓகே. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஆர்ஜேடி. ஓகே ஓகே. ராகுல் காந்தி பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே. மோடி ஏன் பிடிக்காது? பாஜக பிடிக்குமா? பிடிக்காது. மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் பீகாருக்குள்ள தமிழ்நாடு டிஎம்கே கவர்மெண்ட் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க டிஎம்கே கவர்மெண்ட் கொடுமைப்படுத்துறாங்களா? இல்லை. உங்களுக்கு மோடி பிடிக்குமா? பிரைம் மினிஸ்டர் பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? வேற யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இங்க வெஸ்ட் பெங்கால் இருக்கா ஓட்டு, இல்லை எங்க இருக்கா? யாருக்கு ஓட்டு? அப்படியா? ஏன் மோடி பிடிக்காது? மோடி பிடிக்குமா? யூ லைக் மோடி? ஓகே. அவரு பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் அதர் ஸ்டேட்ல இருந்து பீகார்ல இருந்து போறவங்களுக்குலாம் வந்து டார்ச்சர் பண்றாங்க, ரொம்ப துன்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? மோடி தெரியுமா? மோடி பிடிக்குமா? ஓகே. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் அதர் ஸ்டேட் மக்கள் குறிப்பா பீகாரி எல்லாம் வந்து கொடுமைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க இங்க சேஃபா இருக்கீங்களா? மொத்தத்துல நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 நபர்கள் கிட்ட தான் எடுத்திருக்கோம். 4 பேர்ட்ட கேட்டாலும் அது கருத்து தானுங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே வீடு இருக்கிற இடத்துல கூட அவ்வளோ வேறு மாநிலங்களை சேர்ந்த நபர்கள் வந்து இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் என் வீடை
அந்த இருக்கக்கூடிய அந்த தெருவிலே வந்து 2 பால்வாடி, அரசனுடைய 2 பால்வாடி இருக்கு. அந்த பால்வாடியிலே படிச்சு, அந்த பால்வாடி முடிச்சு, அந்த பால்வாடியிலே சாப்பிட்டு எழுத படிக்க கற்றுக்கிட்டு அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இன்னைக்கு வந்து 10th 11th படிக்கக்கூடிய 2 பெண் பிள்ளைகளை வச்சுட்டு ஒரு உத்தரப்பிரதேசம் வடமாநிலத்தை போன்ற ஒரு குடும்பங்கள் வந்து அங்கே வசிக்கிறாங்க. எங்கள் தெருவுலேயே அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, காய்கறி கடைகளில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் காய்கறி கடையில் ஒர்க் பண்ணாவே இன்னைக்கு ஒரு சின்னதாக காய்கறி கடையே போட்டு அவ்வளோ தமிழில் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அந்த மக்களோட அவ்வளோ ஐக்கியமாகி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறோம். இப்போ நீங்கள் அவங்களுடைய கருத்துக்களே நேரடியாக கேட்டிருக்கீங்க. பீகார் மட்டும் இல்லை, வேறு மாநிலங்களை சேர்ந்த பல இளைஞர்களை நம்ம சந்தித்து அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்களுடைய கருத்து என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரோ 2 பேரும் மட்டும்தான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வேறு யாருமே அப்படி சொல்லலை. குறிப்பாக வந்து எங்களுக்கு மோடியை பிடிக்காது, எங்களுக்கு ராகுல்ஜி பிடிக்கும், எங்களுக்கு தேஜஸ்வி ரொம்ப பிடிக்கும், நான் வந்து தேஜஸ்விக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் மம்தா பானர்ஜிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு தான் அவங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சு. பீகாருக்கு பாஜக எதுவுமே பண்ணலை, நாங்கள் இங்கே சேஃபாக தான் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில விரும்பத்தகாத சம்பவங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக நாமக்கல், திருப்பூர் இந்த மாதிரியான இடங்களில் நம்ம ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்ட இது மாதிரியான சில அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதது அது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் செய்திகளாக நீங்களுமே பார்த்துருப்பீங்க. நாமக்கல்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2025லேயே வந்து ஒரு 4-5 சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களும் சேஃபாக இருக்கணும், வெளியிலேருந்து வர்றவங்களும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. எது தரப்பில் இருக்கக்கூடிய, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எல்லாருமே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்துட்டு தமிழ் பிடிக்கும், தமிழ் ஏன் தாய்மொழியாக எனக்கு அமையலை, நான் ஏன் தமிழ்நாட்டில் பிறக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வருத்தப்பட்டு கண்ணீரெல்லாம் வடிக்கிறீங்க. அதே போல் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு போகும்போதும் தமிழில் வணக்கம் சொல்லி திருக்குறள் சொல்லிலாம் ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் வந்து வட மாநிலங்களில் தேர்தல் வரும்போது மட்டும் குறிப்பாக ஒடிசாவில் போயிட்டு பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய அந்த பொக்கிஷ அறை, அந்த விஷயங்கள்லாம் வச்சுருக்கக்கூடிய பணம் பொருட்கள்லாம் வச்சுருக்கக்கூடிய இந்த அறையினுடைய இந்த சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தமிழர்கள் என்ன திருடர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்பயே வந்து பிரச்சனை எழுந்தது. அதுபோக நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துலையுமே வந்து எப்படியெல்லாம் பேசினாங்க. குறிப்பாக தமிழ்நாடு மாநில வாரியாக இல்லாமல் இந்து முஸ்லீம்களிடையே பிரச்சனை எழும்புற மாதிரி பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. தேர்தல் ஆணையம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அதே போல் தான் இந்த முறை பீகாரில் தேர்தல் நடந்துட்டுருக்கு. தேர்தல் நேரத்தில் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. அடுத்து நடக்கக்கூடிய 5 மாநிலங்களுக்கும் எஸ்ஐஆர் வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் விரைவில் எஸ்ஐஆர் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இப்படியான விஷயங்கள் நடக்குது. பீகார் தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து 10,000 ரூபா போடப்படும், நாங்கள் ஒரு வந்து அவங்களுடைய சிறு வேலைவாய்ப்புக்கான அவங்க சிறுதொழில் பண்ணுவதற்கான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோன்னு சொல்லி அறிவித்து இப்போ அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேயே 10,000 ரூபா போட்டாங்க. இதெல்லாம் தேர்தல் விதிமீறல் இல்லையா? அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கும்போது இப்படியான மாநிலத்துக்கு இடையிலான பிரச்சனைகளை உண்டு பண்ணுற மாதிரி பேசுறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வராதா? தேர்தல் விதிமீறல வராதா? இல்லை பிரதமர் ஆகும்போது எடுத்த உறுதிமொழியில் இதெல்லாம் வராதா அப்படிங்கிறதுலாம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இதை பற்றி வேறு மாநிலத்தில் வந்து இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய நபர்களை பற்றியோ இல்லை இந்த விஷயத்தை பற்றி என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரத்தில் பார்க்க போகிறோம். இணைந்திருங்க. நன்றி.